முக்கிய செய்தி தாவேக அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதில் ராஜேஷ்குமார் விஸ்வநாதன் அமைச்சராக காங்கிரஸ் பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 2 இடங்களுக்கான பெயர்களை காங்கிரஸ் தலைமை இறுதி செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்த நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், விவரங்கள். வணக்கம் சரவணன். தாவேகா அமைச்சரவையில் விரிவாக்கம் என்பது நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். நாளை மறுநாள் மிக முக்கியமாக அதை பதவியேற்பு விழா இருக்கும் என தகவல் வெளியாகும் இருக்கிறது. இந்த நிலையில் தாவேகா கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு எத்தனை அமைச்சரவை எத்தனை இடம் தரப்போகிறார் என்ற கேள்வி எழுந்த நிலையில தற்போது 2 அமைச்சரவை இடம்பெறுவதாக தகவல் இருக்குது. அதில் மிக முக்கியமாக கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் அவர்களும் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாத் அவர்கள் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே 9 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார். அதற்கான துறையில் ஒதுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியானது. இதில் மீதமுள்ள துறையில் எப்போது ஒதுக்கப்படும், யாருக்கு எந்த தொகுதியில் கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சரவை இடம்பெறுகிற என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பு கூடிய நிலையில காங்கிரசுக்கு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதைதான் காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமையும் இந்த 2 பேர்களை பரிந்துரை செய்து இறுதி செய்து தாவேகா இடம் கொடுத்திருப்பதாகவும் தற்போது அடுத்து வெளியாகக்கூடிய அமைச்சர் விரிவாக்கத்தில் அதில் இடம்பெறக்கூடிய அமைச்சர்கள் பெயரில் இவங்க 2 பேர் பெயர் இடம்பெறும் என தகவலானது வெளியாக இருக்கிறது. சரவணன், நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.